சாய்பாபாவின் 20வது சாப்டர். பாபா சாவடியில், அதாவது மசூதியில் நிறைய ஜனங்கள் நாளாக பாபாவோட இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அங்கேயே இருக்கணுங்கிறது ஒரு மனதில் ஆசையை வச்சுட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பேர் பாபாவை அனுப்பிச்சு விடுறார். அவர் சொல்படி அவரும் கேட்குறார். பாபாவுக்கு நிறைய பக்தமார் கூடுறார். அவரோட கருணையினால எல்லாருக்கும் சாப்பாடு, தினப்படியான அந்த குளியல், அந்த என்ன வேணுமோ தினசரி அதெல்லாமே நடக்கிறதுக்கு பாபாவோட அருளால் நடந்துட்டு போகிறது. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சைதன்யம் கூட்டிகிட்டே வருது. அங்கே ஆரம்பமாகிறது சாப்பாடு பண்ணுறதுக்கு எல்லாம். அப்படி இருந்தாலும் பாபா தனக்கு இஷ்டமாக இருந்தால் அவர் போய் ஒரு வீட்டிலேருந்தும் சாப்பாடு வாங்கிட்டு வருது இருந்தது. அதுதான் துண்டில் அவர் சப்பாத்தி, சவரக்குருவியில் எல்லாம் கலந்த சாப்பாடையும் வச்சுட்டு இருந்தார். இப்போ அங்கேயே சாப்பாடு பண்ண ஆரம்பமாகிடுது. நிறைய பக்தமார் வருவா, போக மாட்டா. அதில் ஒரு பெண்மணி, அவளோட மனசில் அவளுக்கு குழந்தை, குட்டி, பேரன், பேத்தி எல்லாம். ஆனால் நல்ல ஒரு குடும்பம். ஆனால் அவளுடைய குடும்பத்தில் அவளுக்கு பற்றுதல் வரதில்லை. அவள் வெளியில் சேவை செஞ்சாதான் அவளுக்கு மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட அவள் இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது அவளுடைய மனதை மாற்றுறதுக்காக அவள் ஷிரடியில் வரா. ஷிரடியில் தாமசம் ஆரம்பிக்கிறாள். அவள் ஷிரடியில் சமையல் பண்ணுறா, பாபாவுக்கு சேவை பண்ணுறா, பாபாவுக்கு சாப்பாடு போடுறா, பக்தமாருக்கு சாப்பாடு போடுறா. ஆனால் அவளுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, இங்கே இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி. அதில் ஒரு குழந்தை அனாதையாக சேருது. அந்த குழந்தைய பாபாவும் வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த பொறுப்பை கொஞ்சம் பாபா அவளிடம் கொடுக்குறார். அவளும் அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுறா. காலம் மாறுறது, குழந்தை பெருசாகிறது. அந்த குழந்தை அவளிடம் கேட்கறது, என்னுடைய அப்பா அம்மா எங்கே? அவளுக்கு ரொம்பவுமே வருத்தம் எல்லாம் வர்றதில்லை. அவள் அதுக்கு அவள் சொல்கிறா. அவள் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் அந்த குழந்தைக்கு புரியறதில்லை. அந்த குழந்தை திருப்பி அதையே கேட்கறது. அவளுக்கு அந்த குழந்தைய சமயம் போல சமாதானம் பண்ணிட்டே போறா. இதெல்லாம் வேடிக்கையாக பாபா பார்க்குறார். பாபாவிடம் அவர் ரொம்ப குறை சொல்லுவார். பாபாவும் அதெல்லாம் பார்ப்பார். குழந்தைய பற்றி குறை சொல்லுவார். அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை பற்றி கேட்குறா. எனக்கு பதில் சொல்ல தெரியல பாபா அப்படின்னு சொல்லி. தினம் பாபாவுக்கு சாப்பாடு போடுவார், பாபா சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். பாபா இவளை ஒரு கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டு வர்றார். வீட்டுக்கு போ, உன்னோட வீடு இருக்கு, நீ அங்கே போயிடு. உன்னோட வீட்டில் போய் நீ என்னை பக்தி பண்ணு, இங்கே இருந்து எதுக்கு கஷ்டப்படுறாய் அப்படி கேட்பார் பாபா. அவளுக்கு அது புரியாது. பாபாவும் எவ்வளோ சொன்னாலும் அவள் புரியாமையே பண்ணிட்டு இருந்தாள். ஒரு நாள் அவள் சாதம் போடும்போது பாபா சாப்பிடலை.
என்ன பண்ணியும் அவர் போடுற சாப்பாடு அவர் சாப்பிடவே இல்லை. அப்போ அவர் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு கேட்குறார், பாபா நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு நான் என்னோட மனசுல இருக்கிறது இங்கே இருந்து சேவை பண்ணி சொர்க்கம் போனோம். பாபா அதுக்கு அவரிடம் சொல்றார், நீ வெகுளி மாதிரி பேசுறாய். உனக்கு அந்த குழந்தை கேட்குற கொஸ்டின் அப்பா அம்மா எங்கே அதே மாதிரி இருக்கு நீ கேட்குற கொஸ்டினும். உனக்கு உன்னோட அன்பு செலுத்துறதுக்கு தெரியல. எங்கே உன்னுடைய வீட்டில் போய் இங்கே கொடுக்குற அன்பு, இங்கே கொடுக்குற பணிவிடையெல்லாம் நீ வீட்டில் போய் பண்ணு, உன் குழந்தைகளுக்கு பண்ணு. உங்கள் குழந்தைகள் இருக்கா அவளுக்கு பண்ணு. அப்போ எனக்கு மனப்பூர்வமான ஒரு திருப்தி கிடைக்கும். உன்னோட கடமையை விட்டு நீ என்னோட காலில் அடியில் சேவை பண்ணினா நான் திருப்தி பட முடியாது. உன்னோட குடும்பம் உனக்கு வேண்டி ஆசையோட காத்துட்டு இருக்கா. நீ அவளை புறக்கணிக்க கூடாது. நீ அவளிடம் போய் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோ. நீ குழந்தை மாதிரி இருக்காய் ஒன்றை எனக்கு சொல்ல முடியாது. நீயும் போடுற சாப்பாடை நானும் சாப்பிட்றேன், நீ பண்ணுற சேவையை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீ உன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் இதே அன்பை வீட்டில் உள்ளவர்கிட்ட காமிச்சு கொஞ்சம் சேவை பண்ணு அப்படி சொல்லி அவரோட குழந்தை மனசு அவளுக்கு அவன் மனசுல இருக்கிற சஞ்சலத்தையும் அந்த வெகுளித்தனமான அவநம்பிக்கையும் பாபா போக்குறார். அவர் பாபாவிடம் பக்தர்மார் பல விதத்துல வரார். இதுல ஒரு பெரிய பக்தி தான் இவளு பண்ற பக்தி ரொம்பவே பாபா ஏத்துக்கிறார். ஆனா அவளுக்கு என்னவோ மனசுல வச்சிருந்து சொர்க்கம் கிடைக்குங்கிற எண்ணத்தோட அந்த மசூதியில டைம் பாஸ் ஆக்குறத பாபா புரிஞ்சுட்டு விடுறார். ஆனா அந்த குழந்தை வளர்ந்து விடுறது. அந்த குழந்தை சேர்ந்துடுற அது பாபா அந்த குழந்தைய இவளோட ஒப்படைக்கிறது, அந்த குழந்தைய இவன் நல்லா பார்த்துக்கிறது, அது எல்லாமே நடக்கிறது. எல்லாமே காரணம் இல்லாம காரியம் நடக்காது. அப்புறம் அவளும் சந்தோஷமாக அவ வீட்டுக்கு போய் பாபா சொன்னதை புரிஞ்சுக்கிறா. இந்த பக்தியா இருந்தாலும் மூடத்தனமான பக்தி, மூடத்தனமான செயல் ஒரு சத்சங்கத்துல ஈடுபடாதுங்கிறத பாபா வளர்க்கிறார். ஓம் சாய்ராம். சாயி சரித